இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. 2 பேரோட சாவுக்கு காரணமா இருந்துட்டு உங்க பொண்ண தூக்குல தொங்க விட்டு அந்த பழியே இந்த ரகுரா மேலேயும் சீனு மேலேயும் விழற மாதிரி செஞ்சீங்களே, எதனால அப்படி செஞ்சீங்க? முதல்ல சீனுவுக்கு தான் என் பொண்ணை பேசி முடிச்சோம். அப்புறம் அந்த கல்யாணம் நடக்கல. ரகுராம் மட்டும் அன்னைக்கு உறுதியா இருந்திருந்தா அன்னைக்கே அந்த கல்யாணம் நடந்திருக்கும். என் பொண்ணு நல்லபடியா வாழ்ந்திருப்பா. என் பொண்ணு செத்துட்டாங்கிற ஆத்திரத்துல வழிய அவங்க மேல நான் போட்டேன். ஊருக்குள்ள பல ஆளுங்களுக்கு காசு கொடுத்து நான் சொன்னதையெல்லாம் சொல்ல சொன்னாங்க. இந்த கேஸை விசாரிச்ச இன்ஸ்பெக்டருக்கும் போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டருக்கும் நீங்க தான் பணம் கொடுத்து எஃப்ஐஆரையும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டையும் மாத்தி எழுத வச்சீங்களா? ஆமாங்க. அப்போ நடந்த எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்ன்றத ஒத்துக்கிறீங்க, அப்படிதானே? ஆமாங்க, ஒத்துக்கிறேன். தேங்க்யூ. யுவரான, தன் மகள் வசதியான வாழ்க்கை வாழணும், அவளால தானும் பணக்கார கௌரவத்தோட வாழணுங்கிற இவரோட பேராசையால இவர் மகள் சாவுக்கும் இவரோட பொண்ண காதலிச்ச ஹரிங்கிற பையனோட சாவுக்கும் காரணமான லிங்கத்திற்கு நடந்தது ஒரு ஆணவ கொலை என்பதாகவே எடுத்துக்கொண்டு இவருக்கு உரிய தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ யுவரான. ஒரு பொண்ணுக்கு நல்லது செய்ய போய் அதனாலேயே பழிய சுமந்து கொலை குற்றத்திற்கு ஆளான ரகுராம் மற்றும் சீனு இருவரையும் இந்த வழக்கிலிருந்து முழுமையாக விடுவிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி யுவரான.